நெடியோன் வணக்கம். இப்பொழுது மணியாச்சி ஜமீனை பார்க்கத்தான் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலிருந்து சென்று கொண்டிருக்கின்றோம். பாளையங்கோட்டையிலிருந்து இந்த இடமானது மணியாச்சி ஜமீன் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தாமகபரணியை கடந்து செல்ல வேண்டும். ஏற்கனவே ஒரு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. சிவலப்பேரி வழியாக செல்ல வேண்டும். இது மிக பழமையான ஒரு பகுதி. அதாவது மதுரையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுது இந்த பகுதியானது சிவலப்ப வளநாடு என்று அழைக்கப்பட்டது. அதாவது சிவலப்பன் என்ற பாண்டிய மகன் சிவலப்பன் என்ற பாண்டிய மன்னரின் ஒரு பெயரில் இந்த சிவலப்ப வளநாடு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆசூர் நாட்டுக்கு தென்பகுதியில் அமைந்துள்ளது. அதே போன்று இந்த பகுதியானது சிவலப்ப வளநாடு என்ற 7 வளநாடுகளில் அகநாடு பிரிவு இருக்கின்றது. அதாவது வளநாட்டுக்கு கீழ் அகநாடுகள் வருகின்றன, மாவட்டங்களுக்கு கீழ் வட்டங்கள் வருகின்றன அல்லவா, அவ்வாறுதான். அப்படி அழைக்கப்படும் பொழுது இந்த பகுதியானது கீழ்கள கூற்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது முகப்பநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த பகுதிகள் ஆசி நாட்டுக்கு தென்பகுதியில் இருந்திருக்கின்றன. ஆனால் முகப்பநாடு என்று அழைப்பதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. ஏனெனில் இந்த பகுதியானது தாமகபரணிக்கு வடக்கு பக்கமாக அமைந்திருப்பதால் கீழ்கள குற்றம் என்று அழைக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த காலத்தில் அவ்வாறான ஆவணங்கள் இந்த பகுதியில், அதாவது மணியாச்சி பகுதியில் நேரடியாக எந்த ஒரு கல்வெட்டுகளும் கிடைக்காததால் இந்த பகுதியை நாம் கீழ்களக்குற்றம் அல்லது முகப்பநாடு என்று ஏதோ ஒரு அகநாட்டு பிரிவில் சிவலப்பா வளநாட்டு கீழ் இருந்திருக்கலாம். இந்த பகுதியானது மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சியை இழந்த பொழுது, அதாவது இஸ்லாமியர்களுடன் மோதல் ஏற்பட்ட பொழுது இந்த பகுதியானது, அதாவது வைப்பாற்றுக்கு தெற்கே உள்ள பாண்டிய நாட்டின் பகுதி அவர்களின் கீழ்தான் ஆட்சியில் இருந்தது. இங்கு இஸ்லாமியர்கள் எந்த ஒரு தாக்குதலையும் அவர்கள் தொடுக்கவில்லை. அதன் பிறகு நாயக்க மன்னர்கள் கைப்பற்றிய பொழுதும் 1550 வரை எந்த விதமான ஒரு நேரடி தாக்குதலுக்கு உட்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு இவர்கள் கப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். சில காலம் செலுத்தவில்லை. அது தொடர்ந்து இருந்திருக்கின்றது. 1550க்கு பிறகு விஸ்வநாதர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் நேரடியாக அனைத்து பகுதிகளும் கைப்பற்றிக் கொள்கிறார். ஏனெனில் அவர்கள் விஜயநகரத்தை அப்பொழுது இழந்து விட்டிருந்தார்கள். ஆகவே ஏராளமான மக்களை அங்கிருந்து இங்கு குடியேற்றும் பொழுது இங்கு சில பகுதிகளில் சமூக, அதாவது டெமோகிராபி, அதாவது சமூக மாற்றம் அடைகின்றது. சில பகுதிகளில் அவர் குடியேறுகிறார்கள். அப்பொழுது தமிழ் மக்கள் சில பகுதிகளில் இருந்து வெளியேறுகிறார்கள். அப்படித்தான் இந்த சிவலப்ப வளநாடு பகுதி, அதாவது இன்றைய தேசிய நெடுஞ்சாலை 44க்கும் அதே போன்ற கடலுக்கும் தாமகபரணிக்கும் இடைப்பட்ட, வைப்பாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்கின்றன. இங்கிருக்கும் தமிழ் சமூக குடிகள் பல இடங்களுக்கும் குடிபெயர்கிறார்கள். அப்பொழுது வரை அவர்கள் ஒற்றுமையாக தான் இருந்தார்கள். நீன் பாண்டியர் நான் பாண்டியர் என்று மோதல்கள் இருக்கவில்லை. இவ்வாறு விஜயநகர ஆட்சியில் குடியேற்றங்கள் நிகழும் பொழுதுதான் மாற்றங்கள் நிகழ்கின்றன. இன்று அந்த மாற்றங்கள் சமூகங்களுக்கிடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த இன்றைய கேரளா, அன்றைய சேர நாட்டில் தமிழர்களை பாண்டிகள் என்று அழைத்திருக்கிறார்கள். இன்றும் கன்னியாகுமரி பகுதிக்கு நாம் சென்றால், திருநெல்வேலி மதுரை பகுதிகளில் இருந்து சென்றால் பாண்டி என்றுதான் அழைப்பார்கள். அதே போன்று கர்நாடகாவில் பெங்களூரு பகுதிகளில் கொங்கர்கள் என்று அழைக்கிறார்கள், ஏனெனில் கொங்கு நாட்டு மக்களாக. அதே போன்று ஆந்திர எல்லை பகுதிகளில் நம்மை அகவர்கள், தமிழர்களை அகவர்கள் என்று அழைக்கிறார்கள், ஏனெனில் முன்பு அகவநாடு என்று ஒரு நாடு இருந்ததாக சொல்லப்படுகின்றது எல்லையில். இதே போன்றுதான் பாண்டிய நாட்டு குடிமக்கள் அனைவருமே பாண்டிய நாட்டு மக்களாகவும் தமிழர்களாகவும் தமிழர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒவ்வொருவரும் அவர்களின் பணியை செய்திருப்பார்கள். இதில் நான் உயர்வு நீ உயர்வு என்ற எந்த விதமான வேற்றுமைகளும் அல்லது வேறுபாடுகளும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அனைவருமே படைகளில் இருந்திருப்பார்கள். தேவைப்படும் போது படைகளில் சேர்ந்திருப்பார்கள். அதே போன்று போரிலும் ஈடுபட்டிருப்பார்கள். பாண்டிய மன்னர்களை அவர்கள் ஜாதி அல்லது குடி வழியில் பிரித்திருப்பார்கள் என்பதற்கு எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. இன்று இருக்கும் நாம் அவ்வாறு நினைத்து கொண்டு பிற்கால வரலாற்றிலும் நாம் அவ்வாறான ஒரு காழ்ப்புணர்ச்சியை புகுத்துவதில் எந்த ஒரு சரியான கருத்தாக அது அல்லது சரியான ஒரு பார்வையாக இருக்கும் என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆகவே அன்று உள்ள ஒரு சில குடிகள் ஒரு சில பணிகளை செய்தார்கள் என்று சொல்வதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை இன்றுள்ள மக்கள் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு இந்த வலைவலி காட்சி பொறுப்பு கிடையாது. இன்று அந்த ஜமீனில் தான் நாம் நிற்கின்றோம். அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி அவர் பொருட்கள் இருக்கின்றன, அதே போன்று அவர்களின் அரண்மனை எவ்வாறு இருக்கின்றது என்பதைத்தான் உங்களுக்கு நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். மணியாச்சி என்ற ஜமீனின் பெயரானது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
அதாவது இவர்களின் கொடியில் மணி இருக்கின்றது, அதை வைத்து மணியாச்சி என்று இருக்கின்றது. இவர்களின் கோட்டைகளானது முன்பு சிவலப்பேரி பக்கத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மாற்றத்துக்காக அவர்கள் ஏன் இங்கு வந்து கட்டினார்கள் என்பது தெரியவில்லை. அதாவது ஜமீனாக அமைக்கப்பட்ட பொழுது இந்த பகுதியில் வந்து அவர்கள் கோட்டையை கட்டி இருக்கிறார்கள். அதே போன்று பாண்டிய மன்னர்களின் வழியினர் பலரும் ஆட்சியை இழந்து தென்பகுதி நோக்கி சென்று விட்டார்கள். அதே போன்று பலரும் வடபகுதி விருதுநகர் வரை சென்று விட்டார்கள். சிலர் உள்ளேயே தங்கிவிட்டார்கள். இது ஒரு கால வெள்ளத்தில் கால ஓட்டத்தில் நடந்த மாற்றமாக இருக்கின்றது. அதே போன்று இவர்களின் வழியினர் பூலோக பாண்டிய தலைவன், அதே போன்று சுப்பிரமணிய பாண்டிய தலைவன் என்று அவர்களை அழைத்துக் கொண்டார்கள். இந்த பெயர்கள் அடுத்தடுத்து அவர்களுக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இவர்களின் எல்லையானது திருச்செந்தூர், அதே போன்று ஏலாயம்பண்ணை, சிவலப்பேரி, கொருக்கு சாலைக்கு இடைப்பட்ட பகுதி இவர்களின் எல்லையாக இருந்திருக்கின்றது. இவர்கள் அதாவது சுரைக்காயை சமைத்து உண்பதில்லை. அது அந்த பூலுடையா சாத்தாங்கோவிலின் வழியாக இவர்களுக்கு அந்த வழக்கமானது வந்திருக்கின்றது. கொத்தாலி கோவிலை இவர்கள் வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இவர்கள் கடுமையான தண்டனைகளை வழங்குவதிலே, மரண தண்டனைகளை அளிப்பதிலே கடந்த பதிவிலே தெரிவித்தேன். இப்பொழுது இருப்பது இந்த ஜமீன், அதாவது அரண்மனையானது எஞ்சிய கோட்டையின் மிச்ச பகுதிகளாக இருக்கின்றன. ஆங்கிலேயர்களை எதிர்த்த காரணத்தால், அதாவது பூலித்தேவனோடு இணைந்து இவர்கள் போரிட்டு இருக்கிறார்கள். அதாவது நாயக்க ஜமீன் பாஞ்சாலங்குறிச்சியோடு இணைந்து இவர்கள் போரிடவில்லை. பூலித்தேவனோடு இருந்த பொழுது, அப்பொழுது பூலித்தேவன் உயிரோடு இருந்த பொழுது மிகப்பெரிய கலகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேயர்களை எடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள், அதே போன்று போர்களும் ஏற்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் திருவாங்கூர் சமஸ்தானமும், அதாவது அப்பொழுது வேணாடு என்று அழைக்கப்பட்டது, பால மார்த்தாண்டவர்மனும் ரவிவர்மனும் இருந்தார்கள். அப்பொழுது இவர்களுக்கு ஆதரவுகள் கிட்டிருக்கின்றன. அப்பொழுது அவர்களுடன் இணைந்தும் இணையாமலும், அதே போன்று பூலித்தேவன் பல ஜமீன் படைகளோடு இணைந்தும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து, நவாப்புகளை எதிர்த்து போரிட்டு இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் இவர்களும் இணைந்து சண்டையிட்டதன் காரணமாக இவர்களின் கோட்டைகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து கட்டபொம்மன் தூக்கிலிட்ட பொழுது அனைத்து 45 கோட்டைகளும் திருநெல்வேலி பகுதியில் இடிக்கப்பட்ட பொழுது இவர்களின் கோட்டைகளும் இடிக்கப்பட்டு விட்டன. பல பகுதிகளும் அழித்து விட்டன. இப்பொழுது எஞ்சிய பகுதிகளாகத்தான் சிறிய அளவில் காணப்படுகின்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்காக எஞ்சிய ஒரு கட்டடத்தையும் இவர்கள் அரசுக்காக தந்து விட்டார்கள் என்றுதான் தெரிகின்றது. அந்த பகுதியில் தான் இப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையம் மணியாச்சியில் செயல்பட்டு வருகின்றது. இந்த அரண்மனைக்கு மிக அருகில் தான் காவல் நிலையமும் காணப்படுகின்றது. அதே போன்று கடம்பூர் ஜமீனும் இது இங்கிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. மாணிக்கராஜா அங்கு இருக்கின்றார். அதாவது இந்த மணியாச்சி ஜமீனை கார்த்திஸ் ராஜா மற்றும் பூபதி பாலசுப்பிரமணியன் ஆகிய கடைசி வாரிசுதாரர்களாக மிச்சம் இருக்கிறார்கள். ஜமீன் பதவி எதுவும் இப்பொழுது கிடையாது என்றும் அந்த வழியினர் இருக்கிறார்கள். இவர்கள் குற்றாலம், செங்கோட்டை ஆகிய பகுதிகளில் வசிப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதுதான் இந்த ஜமீனை பற்றிய தகவல்கள். மேலதிக தகவல்கள் எனக்கு கிடைத்தால் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பகுதி கிட்டத்தட்ட முடிவடையும் வேலைக்கு வந்துவிட்டது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி.